ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரிஸ் முடிஞ்சிருச்சு. பீடாகும் நானும் கான்ஃபிடென்ட்டா இந்தியா 3-2 ஜெயிக்கும்னு சொன்னோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. பீடாக் வித் அஸ் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். அவர் சிபிஎல் அசைன்மெண்ட்காக அங்க இருக்காரு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. புதிய இந்தியா பிறந்துருச்சு அப்படின்லாம் எல்லாரும் நிறைய பேர் வந்து சில்லற காசெல்லாம் செதற விட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவால இந்த சீரிஸ் வின் பண்ண முடியல. விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாத இந்தியா சீரிஸ் தோத்துருக்கு. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன பீடாக்? இல்ல, நான் முதல்ல இருந்து ஒன்னே ஒன்று சொன்னேன். அதாவது ஒரு மேட்ச் ஒன் டேல தோத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் T20ல தோத்தாங்க. அதெல்லாம் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தோக்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் இஸ் ஆல்சோ டீம் டு பி ரெஸ்பெக்டட். ஆனால் சீரீஸ் தோக்கிறது, வெஸ்ட் இண்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் பைலேட்டரல் சீரீஸ் 17 வருஷத்துல தோத்துருக்காங்க. அப்படிங்கும் போது இதே மாதிரி உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க எங்க வந்து இது பண்றாங்கன்னா, ஒரு ஹையஸ்ட் லெவல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் பண்றது வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கு. வித் வேர்ல்ட் கப் கம்மிங் ஆன், இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு வேர்ல்டு கப் நினைச்சு. அப்படி பயந்துட்டியா குமார் அப்படின்னு கேக்குற மாதிரி ஆயிட்டீங்களா பீடாக்? சரி, இந்த சீரிஸ் வந்து என்ன கத்துக்கலாம், இப்ப என்னென்ன பாசிட்டிவ்ஸ் பீடாக் ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க எதுல கொஞ்சம் ஹாப்பியா இருக்கீங்க? இப்போ யாரும் வந்து தப்பா நினைக்காதீங்க, ஏன்னா நான் வந்து இந்தியாவோட ஒரு நன்மைக்கே அதை சொல்றேன். இப்போ வந்து சஞ்சு சாம்சன் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வரும்போது எங்க இருக்காரு அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதே சொல்ற திருப்பி. நான் ஆல்வேஸ் சே தட், நிறைய ட்வீட் போடுவேன் சஞ்சு சாம்சன் பத்தி. இப்போ வந்து இதுக்கு மேல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இஸ் நாட் எ யங்ஸ்டர் எனிமோர், இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். அப்படிங்கும்போது இதுக்கு மேல அவருக்கு வந்து இந்தியன் டீம்ல சான்ஸ் கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அந்த ஒரு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, சஹலா, குல்தீப்பா, யாரு உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்பின்னர்? அதாவது ரெண்டாவது ஸ்பின்னர் இஸ் கோயிங் டு பி அன் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர். அது ஓகே. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆட முடியாதுன்னா பேட்டிங் வீக் ஆயிடும். ஏன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவோ முகமது ஷாமியோ யாருமே பேட்டிங் ஆட மாட்டாங்க போது ரெண்டு பேரும் ஆடினாங்கன்னா நம்ம ரேட்டு சுத்தமா பேட்டிங் இது பண்ண முடியும். ஸோ அது சஹலா, குல்தீப்பா அது முடிவாயிடுச்சு ஆல்மோஸ்ட். செம கான்பிடன்ஸ்ல இருக்காரு குல்தீப், எக்ஸ்ட்ராடனரியா போலிங் போட்டாரு. இப்ப ரெண்டாவது, வேர் டஸ் அக்ஷர் பட்டேல் ஸ்டாண்ட்? இருந்தும் நான் என்ன சொன்னேன், ரொம்ப சுமாரா யூஸ் பண்ணாங்க அவரை ஒரு போலரா. பட் ஸ்டில் என்ன ஆச்சு, அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இஸ் கோயிங் டு வாக் இன் அப்படிங்கும் போது அந்த ரெண்டாவது பேக்கப் பிளான் அக்ஷர் பட்டேலா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொன்னு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் has proved that what he is capable of அப்படிங்கும்போது ஓப்பனிங் ஒரு ஸ்பாட்டு. கில்லும் பாத்தீங்கன்னா வந்து ஃபார்முக்கு வந்தாரு. பட் ஸ்டில் அவரும் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த ஐபிஎல்ல பண்ண பர்ஃபார்மன்சஸ் ரெப்ளிகேட் பண்ண முடியல. இப்ப நான் வந்து திலக் வர்மாவை எப்படி சொல்லுவேன்னா, ஒரு T20 விட ஒரு ஓடிஐல ஒரு மைக்கேல் பேவன் சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் வந்து எப்படின்னா, ஒரு 85-90 பால்ல வலி தெரியாம 100 அடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்டருங்கும் போது he has really put up his hand up in the 50 overs format. I'm not, இப்ப நீங்க சூரியகுமார் யாதவா திலக் வர்மாவா 50 overs வேர்ல்ட் கப்னா மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் would be திலக் வர்மா. அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்துச்சு. முகேஷ் குமார் எங்க இருக்காரு அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். ஸோ இந்த சீரீஸ் தோத்த வருத்தம் இருக்கே ஒழிய, மூவிங் ஃபார்வர்டு இப்ப இவங்க என்ன பண்ணும் அயர்லாந்துக்கு, அயர்லாந்து வரும்போது யாரு வந்து உன்னிப்பா நீங்க பாக்குறீங்களோ அந்த பிளேயர்ஸ், பி 2023 வேர்ல்ட் கப் ஆர் 2024 T20 வேர்ல்ட் கப், they should be given high priority and given more chances to see what they are capable of and really build up their confidence moving forward. ஓகே, ஹார்திக் பாண்டியா அஸ் அ கேப்டன், அஸ் அ பிளேயர், உங்களோட அசஸ்மெண்ட் என்ன இந்த சீரிஸ்? அதான் நான் சொல்றேனே உங்களுக்கு, ஒரு அந்த மாதிரி ஒரு பிச்சில் நான் வந்து ஏன் எனக்கு ரொம்ப வருத்தம் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் தோத்ததுன்னா, இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்க ரெண்டு குவாலிட்டி ஸ்பின்னர் வச்சுன்னா உருட்டி போட்டுடலாம். அந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்குங்கும் போது வி காட் த்ரீ ஸ்பின்னர்ஸ். அந்த ஸ்பின்னர்ஸை ஒரு அன்பார்ச்சுனேட்டா நம்ம படிச்சு படிச்சு சொல்லினே இருந்தோம். ஸ்பின்னர்ஸை எடுத்த உடனே எக்ஸ்போஸ் பண்ணாத பவர் பிளேன்னு அந்த தப்பை மாத்தி மாத்தி பண்ணினே இருந்து, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் தி சீரீஸ் டு கோ. அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த குஜராத் டைட்டன்ஸ்ல ஒரு டீம் வந்து ஒரு செட் ஆயிடுச்சு. இப்ப 2 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரே டீம்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோச்சஸ் காட் இஸ் ஒன் வே ஆஃப் ஒர்க்கிங் ஆனிட்டிங் போது ஈஸிங்கும் போது இங்க பிளேயர்ஸ் உள்ள வெளியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருங்கும் போது இஸ் வேர் யுவர் கேப்டன்சி கம்ஸ் டு த ஃபோர். இப்ப அவர் கத்துப்பாரு, அவரு ஐ ரேட் ஹிம் அஸ் அ குட் கேப்டன். பட் இந்த அசைன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஐ வில் நாட் கிவ் ஹிம் எனஃப் மார்க்ஸ். ஏன்னா இந்த சீரீஸ் தோக்கக்கூடிய சீரீஸே கிடையாது.
ஐ எம் வெரி வெரி டிசப்பாயிண்டட். ஓகே பீடா, ரொம்ப ஹானஸ்டா உங்க தாட்ஸை வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் கம் பேக் டு சஞ்சு சாம்சன். இது பர்சனல் நோட், ஐ வில் ஃபுல்லி அக்ரி வித் வாட் எவர் யூ செட். அதே ஃபீலிங் தான் எனக்கும். பட் தென் 5 மேட்ச்ல 32 ரன் அடிச்சிருக்காரு. பட் தென் அவருடைய சஞ்சு சாம்சன் தற்கொலை படையினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹி பேட்டட் அவுட் ஆஃப் பொசிஷன், அவருடைய ஃபேவரட் பொசிஷன்ல அவருக்கு பேட்டிங் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட் எண்ட் ஆஃப் த டே இந்தியா கேப் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். எவ்ரி டைம் யூ ரெப்ரசென்ட் யுவர் கண்ட்ரி, இட்ஸ் a பிக் டீல். எத்தனையோ பேர் வந்து இந்த சான்ஸ் கூட கிடைக்காம இருந்திருக்காங்க. பட் நிறைய பேர் செஞ்சுரி அடிச்சுட்டு அடுத்த மேட்ச் விளையாடாமலாம் போயிருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது யூ காட் அ ரன் அப்படிங்கிறப்ப he did not capitalize அப்படிங்கிறது அன்பார்ச்சுனேட்லி ட்ரூ. we wish that he performed better, but unfortunately it didn't happen. ஸோ உங்களுடைய தாட்ஸ் அவுட் ஆஃப் பேட்டிங் பொசிஷன் அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா டெண்டுல்கரோ ரோஹித் சர்மாவோ மிடில் ஆர்டர்ல இருந்து மேல வந்து they became something else. அந்த மாதிரி பாக்கலாமா? அந்த எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்கலான் இருந்தேன். நீங்க லைஃபை ஈஸி பண்ணிட்டீங்க. டெண்டுல்கர் வந்து எவ்வளவு மேட்சுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஓப்பனிங் ஆட ஆரம்பிச்சார். நியூசிலாந்துல ஒரு மேட்ச் ஒரு லோ டார்கெட்ல இறக்கி விட்டாரு, ஒரு கடைஞ்சாரு இப்ப இந்த டேனி மாரிசன் அவரெல்லாம். அதுக்கப்புறம் இப்ப ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவை யாரு ஓப்பனரா ப்ரமோட் பண்ணது? மகேந்திர சிங் தோனி. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப அண்டர் 19 வேர்ல்ட் கப் இந்தியன் டீமோட நான் இருந்த போது 2006ல ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இதை வியூவர்ஸுக்கு சொல்றேன். அந்த இந்தியன் அண்டர் 19 டீமோட வேர்ல்டு கப்புக்கு நான் போனேன் ஸ்ரீலங்காக்கு. அன்பார்ச்சுனேட்டா பாகிஸ்தான் தோத்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன டவுன், எவ்வளவு வருஷம் என்ன டவுன் இந்தியா காணாரு அவரு. நோ ஒன் கம்ப்ளைண்ட். சோ இப்ப நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இப்ப வந்து சஞ்சீவ் சாம்சன் ஒரு நம்பர் 7 இறக்கி விட்டாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். யோ என்னையா நம்பர் 7 இறக்கி விடுறேன்னு. ஸோ நீங்க கரெக்டா நான் நம்பர் 4 தான் ஆடுவேன், நம்பர் 3 தான் ஆடுவேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. யூ காட் டு பி ரியலி ரியலி ஃபிளெக்சிபிள் when it comes to the ரோல் மேக்கிங். இப்ப நீங்க அதை சொல்லிட்டீங்க. ஏங்க எத்தனை பேர் ஃபாஃப் டு பிளஸி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் அது? அவர் ஃபாஃப் டு பிளஸி கிரிக்கெட் மட்டையை பிடிச்சதுல இருந்து அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைட்டான்ஸ் ஒரு டொமஸ்டிக் டீம்ல ஆடும்போது டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் தான் ஆடுவாரு. அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டது யாரு? மகேந்திர சிங் தோனி. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருக்கு எல்லா இதுலயும் வந்துட்டு T20ல வந்து ஒரு ஓப்பனிங் ஜாம்பவன் ஆனாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நம்பர் 3 ஆட ஆரம்பிச்சாரு சவுத் ஆப்பிரிக்காக்கு. எவ்வளவு வருஷம் கழிச்சு அவர் நம்பர் 3 ஆண்டார் நினைக்கிறீங்க இந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு? இப்ப சாம்சன் மாதிரி ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் போது அக்ரி, you always wanted to bat on a position which you prefer, which you have been confident, which you have been doing for many years போது இந்தியன் டீம் மாதிரி ஒரு இதுல உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? கிடைக்கிற பொசிஷன்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு கமாண்ட் ஃபார் த பொசிஷன் விச் யூ விஷ் ஃபார். அப்படிங்கும் போது இப்ப நீங்க ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து சொல்றீங்க 32 ரன் 5 மேட்சுக்கும் போது இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல KL ராகுல் கிடையாது, ஸ்ரேயஸ் ஐயர் கிடையாதுங்கும் போது அவங்க 2 பேரும் உள்ள வந்தீங்கன்னா யார் தலைமையில விழும்? நீங்களே சொல்லுங்க. இப்ப நிறைய சாம்சங் ஃபேன்ஸ் வந்து என்ன திட்டலாம். நான் வந்துட்டு நீங்க திட்டினாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு அவர் ரன் அடிக்கலன்ற வருத்தத்துல சொல்றேன். இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இதுக்கு மேல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா எனக்கு தெரியாது. அடுத்து லுக்கிங் அஹெட் அயர்லாந்து சீரீஸ்க்கு ஒரு பெரிய தலை ஒண்ணு வருது உள்ள. இந்த பழைய பன்னீர்செல்வம், இந்த இப்ப பாத்தீங்க ஜெயிலர் படம் பாத்தீங்களா அப்படின்னா? பார்த்தேன். இப்போ அந்த பழைய தீஹார் ஜெயில இருந்து உள்ள வர்ற மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜெயிலர் உள்ள வராரு. என்ன பொறுத்த வரைக்கும் பும்ரா உள்ள வந்தா பவுலிங் ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே டபுள் ஆகும் நான் ஃபீல் பண்றேன் இந்தியன் டீமுக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி உங்களுக்கு இந்தியால வந்து இந்த கடைசி 10 ஓவர்ல ரன்னை கண்டெயின் பண்ணணும்னா வேர்ல்டு கப்ல அது பும்ராவால மட்டும்தான் முடியும். அந்த 4 ஓவரால 3 ஓவரால மட்டும்தான் முடியுங்கும் போது இன்னொன்னு என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வர்றாரு பன்னீர்செல்வம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச், அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அவரை பார்த்து ஹேண்டில் பண்ணும். ஏன்னா நீங்க ஒரு வருஷம் கழிச்சு வர்றீங்கன்னா வச்சு ரிப் பண்ணும், வச்சு இறக்கணும், இடிக்கணும்னு வருவாரு. அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிக்கு கொண்டு வரணும். பயங்கரமா நீங்க ஆசைப்பட்டு ஒரு 2-3 மேட்ச்ல திருப்பியும் வந்து புடிங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் கோயிங் டு பி பிக் ப்ராப்ளம் ஃபார் அஸ். ஏன்னா நான் இப்போ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் முகேஷ் குமார் ஹஸ் டன் ரியலி வெல். பட் வேர்ல்டு கப் உள்ள பிளேயிங் லெவல்ல ஆடுற அளவுக்கு கேன் இ மேக் எ இம்பாக்ட் அப்படின்னா ஸ்டில் அ லிட்டில் லாங் வே டு கோ. அப்படிங்கும் போது யூ ஷுட் கோ வித் த ட்ரஸ்டட் ரிசோர்சஸ் ஆஃப் பும்ரா, ஷமி. அட்லீஸ்ட் ஈவன் நான் எப்படி யோசிப்பேன், ஐ வுட் ஆல்சோ கெட் someone like புவனேஸ்வர் குமார் இந்த ஃப்ரே. ஏன்னா நியூ பால்ல வச்சு நோண்டிடுவார் நோ மேட்டர் வாட். டெத்லையும் போடக்கூடிய டைமென்ஷன் போது நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் பேங்க் ஆன் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே பீடா, நீங்க சொன்ன கரெக்ட் பாயிண்ட் தான். இப்போ புவனேஸ்வர் குமார், தீபக் சாஹர், ஷார்துல் தாக்கூர் இவங்க எல்லாருமே they can play the role of the third seamer and bat at number 8. they have the potential அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பட் அவங்க எல்லாமே ஸ்கீம்ல இருக்காங்களா? ஒரே வேர்ல்ட் கப்பும் சரி,
நெக்ஸ்ட் இயர் இருக்கிற T20 வேர்ல்ட் கப்பும் சரி, ஆர் தே இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்? இந்த 3 பேர் புவனேஸ்வர் குமார், தீபக் சாகர், ஷார்துல் தாக்கூர். புவனேஸ்வர் குமார் என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு வரணும். ஷார்துல் தாக்கூர் எப்படின்னா கையை சுத்தினா விக்கெட் விழும். 10 ஓவர்ல 39 ரன் கொடுப்பாரா? டவுட். ஓகே, இப்ப தீபக் சஹர் பாத்தீங்கன்னா இஸ் அ மச் இம்ப்ரூவ்டு டெத் போலர், பட் டெஃபினட்டா வந்து பவர் பிளேல இஸ் கோயிங் டு மேக் த பால் டான்ஸ். இப்போ புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 5 ஓவர்ல வச்சு நோண்டிடுவார். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் நியூ பால் அவரோட 5 ஓவர் ஸ்பெல்ல, அப்புறம் டெத்ல எவ்வளவு எக்ஸப்ஷனலா போடுவார்னு தெரியும். இப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இப்போ இஃப் யூ ஹேவ் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஷமி, யூ கேன் யூஸ் மோர் ஆஃப் பும்ரா இன் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் தேன் பவர் பிளே. அப்படிங்கும்போது ஜடேஜா மாதிரி ஒரு ஆள் பேங்க் ரொம்ப கேவலமா போட்டு 10 ஓவர்ல 52 ரன் கொடுப்பாரு. தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வேல்யூ அடிஷன் ஜடேஜா வில் டு. ஆன் இஸ் குட் டே இஸ் கோயிங் டு ஜஸ்ட் கம் அப் வித் 10 overs for 42 போது அந்த ஒரே ஒரு ஸ்பின்னர் விச் ரைட் நவ் சீம்ஸ் டு பி குல்தீப் யாதவ் போது 5 போலர் வந்து 5 போலருமே தே கேன் வின் த மேட்சஸ் ஃபார் யூ. அப்படிங்கும்போது வி ஹேவ் அ ஸ்ட்ராங் டாப் 6 போது ஜடேஜா ஸ்லேட்டட் டு கம் அட் நம்பர் 7. திஸ் இஸ் த ரைட் காம்பினேஷன் டு கோ ஆஃப். இந்த அயர்லாந்து சீரிஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணோம், நீ எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் டோட்டலா கட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் எடுத்துன்னு வந்துட்டு இந்த 2 மாசத்துக்கு வேர்ல்ட் கப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். ஐ ஸ்டில் ஹவ் வெரி வெரி பிக் கான்ஃபிடன்ஸ் தட் இந்தியா வில் கோ ஆன் அண்ட் டூ வெரி வெல் இந்த வேர்ல்ட் கப். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் ஏரியாஸ் எல்லாம் பண்ணா நம்ம ஊர்ல வந்து அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே, ஒரே நிமிஷம் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் போயிட்டு வந்துருவோம். வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகல நமக்கு தெரியும் வேர்ல்ட் கப்புக்கு. பட் அவங்க வந்து ஒரு டீசென்டான டீம் 24 வேர்ல்ட் கப் மைண்ட்ல வச்சுட்டு T20 ஏன்னா ஹோஸ்ட்ங்கிற தே ஹேவ் த குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி. அந்த மாதிரி ஆர் தே பில்டிங் சைலண்ட் பில்டிங் ஸ்ட்ராங் சைடு? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த டீமோட கோரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ பேட்டிங்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படக்கூடிய கோர் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ போதே என்ன சொன்னோம், எப்படி 7 பேர் வச்சிருக்காங்களே, எவனாவது ஒருத்தன் 40 பால் ஆட்டம்னா 65 to 70 அடிக்கிற அந்த டேமேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, பீட் பிராண்டன் கிங், பீட் கைல் மேயர்ஸ், பீட் ரோமான் பவல், பூரன், நீங்க இத்தனை பேரை நீங்க வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் அதே மாதிரி வண்டி வண்டி ஆல்ரவுண்டர்ஸ். அக்கீல் ஹுசேன் வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. அக்கீல் ஹுசேன் கேன் பேட், ரொமாரியோ ஷெப்பர்ட் கேன் பேட், ஜேசன் ஹோல்டர் கேன் பேட். ஹெட்மேயரை வேற விட்டேன். ஹெட்மேயர் இஸ் ஆல்சோ சம்மன் வித் 40 பால் 70 ரன்ஸுங்கும் போது பேட்டிங் இஸ் அப்சல்யூட்லி சார்ட்டட் அவுட். அவங்களோட ஒரே ப்ராப்ளம் தி பிச்சஸ் இஸ் ரியலி ரியலி ஸ்லோ டவுன். இது மாதிரி கயானாக்கு போயிட்டு வந்தேன், பிச்சு இது சாரி சென்ட் லூசியாக்கு போயிட்டு வந்தேன், அதே மாதிரி பிச்சு பயங்கர ட்ரையா இருக்கு பாக்குறதுக்கும் போது ஒரே ஒரு அக்கீல் ஹுசேனை வச்சு நீங்க வேலை காட்டணும்னா முடியாது. எப்படியாவது சமரசம் பண்ணி தே ஹாவ் டு பிரிங் சுனில் நரேன் பேக். சுனில் நரேன் அண்ட் அக்கீல் ஹுசேன் இந்த காம்பினேஷன் வந்து இந்த பவர் பேக்ட் பேட்டிங் லைனப், கொஞ்சம் வீக் ஃபாஸ்ட் போலிங் லைனப் இருந்தாலும் ஒரு ஃபாஸ்ட் பாலர் வித் அல்சாரி யூ கேன் போல் குவிக். தே வில் கோயிங் டு பி a big threat in 2024 வேர்ல்ட் கப். ஓகே விராட், ஓகே ஃபைனல் தாட்ஸ். உங்களுடைய இந்தியன் டீம் நீங்களே வந்து லைட்டா பயமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஒரு அந்த நாளையும் இந்த உலகம் பார்த்துருச்சு. இப்ப உங்களுடைய ஃபைனல் தாட், இப்ப இன்னைக்கு ஓடிஐ வேர்ல்ட் கப் இன்னும் 45 டேஸோ என்னமோ தான், அக்டோபர் 5 தானே. ஸோ இப்போ ஆஸ் ஆன் டேட் நீங்க ஒரு பிளேயிங் லெவல் எழுதுனீங்க அப்படின்னா அந்த அந்த காம்போசிஷன் மட்டும் சொல்லிட்டு வி கேன் ஹேவ் யுவர் ஃபைனல் தாட்ஸ். இப்ப ரோஹித் சர்மா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ரெண்டாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வெதர் இட்ஸ் கோயிங் டு பி சுப்மான் கில்லா. இப்போ ஒரு காம்படிஷன் வந்துருச்சு யசஸ்வி ஜெய்ஸ்வால்ங்கிற பேர்ல. ஸோ நீங்க நம்பர் 3 டு கோ வித் விராட் கோலி, அதுல வந்து எந்த இதுவும் கிடையாது. நம்பர் 4 நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a பிக் காரண்ட்ரம் வெதர். நான் என்ன பண்ணுவேன், மை நம்பர் 4 வில் பி திலக் வர்மா அண்ட் மை நம்பர் 5 இஸ் கோயிங் டு பி, எனக்கு கேஎல் ராகுல் ஃபிட்டா இல்லையான்னு தெரியல. நோ மேட்டர் வாட் ஐ வில் ஹாவ் சம்மன் லைக் கேஎல் ராகுல் அட் நம்பர் 5. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நம்பர் 6 ஒரு மிகப்பெரிய காரண்ட்ரம் இருக்கு. அந்த நம்பர் 6 வந்துட்டு நீங்க எப்படி இது பண்ண போறீங்கன்னு தெரியல, அதுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. 7 பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ரவீந்திர ஜடேஜா. என்னோட 4 போலர்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பும்ரா. ஏன் பீடா 6 ஹார்திக்? என்ன பீடா, அது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கால் தானே இப்போ உங்களுக்கு இப்போ அதாவது ஹர்திக் வந்து 10 ஓவர் போடுவாரா இல்ல 8 ஓவர் போடுவாரா, அந்த ஒரு இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவரோட பேட்டிங் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஹர்திக் பாண்டியாவை ஐபிஎல்லையும் பார்க்கல, இங்கேயும் பார்க்கல. லெட்ஸ் பி ஆனஸ்ட் ஹியர். ஸோ அப்ப நான் எப்படி யோசிப்பேன், இப்ப எனக்கு புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, இவரு ஜவேந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ்னா நான் வந்து அந்த ஒரு ரிஸ்கை எடுப்பேன். இப்ப எனக்கு 5 போலரு எப்படியும்
5 bowler 10 ஓவர் போடக்கூடிய இது இருக்குங்கும் போது நான் எப்படி யோசிப்பேன், இந்த சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒருத்தர் வெதர் இஸ் இன் குட் கான்பிடன்ஸ், I'll try and pinch him at number 6. இந்த பேட்டிங்ல எனக்கு எப்படி யோசிச்சு பாருங்க. Let us take it example where it's going to be Rohit Sharma going to open with Shubman Gill. Number 3 is going to be Kohli. Number 4 is going to be Tilak Verma. Number 5 is going to be KL Rahul. Number 6 is going to be Surya Kumar Yadav. Number 7 is going to be Jadeja. And they got 4 frontline bowlers. Provided நான் என்ன சொல்ல வரேன்னா, Hardik Pandya finds his form, then is going to be a straight call like what you said. நான் எப்படி யோசிப்பேன், இந்த ஹை ஸ்கோரிங் இப்ப சார் ஒன்னே ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க, ஒரு சில வென்யூ தவிர சென்னை இந்த மாதிரி ஒரு சில வென்யூ தவிர 330 அடிக்கலன்னா ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், நியூசிலாண்டா இருக்கட்டும், we will definitely struggle to defend அப்படிங்கும் போது எனக்கு அந்த 330 வரணும்னா எனக்கு ஐ ஷுட் ஹேவ் அ கான்பிடன்ஸ் சூரியகுமார் யாதவ். அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, கான்பிடன்ஸ் சூரியகுமார் யாதவ். ஸோ இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இப்ப சூரியகுமார் யாதவ் அந்த 2020 மோல்ட கொடுத்தீங்கன்னா 33 ஓவர்ல 171 for 4 அப்ப வராருன்னா that is a game which he will suited to play. டப்பு டிப்புன்னு எடுத்துன்னு போற தெரியும் கடைசி 17 ஓவர்ல with only 4 fielders outside. There is a good chance சூரியகுமார் will perform. இப்படி யோசிப்பேன், either it's going to be சூரியகுமார் or Hardik Pandya. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு 3 கடவுத்கஜன் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கும்போது people have to answer this question, how many overs are you expecting Hardik Pandya to bowl? இந்த 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்கும்போது அவர் நியூ பால்லயே அவர் போலிங் கொடுக்க மாட்டாங்க, இஸ் ஒன்லி கோயிங் டு போல் இந்த மிடில் ஓவர்ஸ் போது ஐ வுட் ராதர். இப்ப திலக் வர்மா பாத்தீங்கன்னா அப்படி இப்படி ஏமாத்தி ஒரு 4 ஓவர் போடக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கும் இருக்கு. பாக்குறேன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படி கை சுத்துறாரு இன்னைக்கு ஒரு லெக் ஸ்பின். சோ எனக்கு இந்த 5 பவுலர் வச்சீங்கன்னா there is no need for you to really think about anyone. Cricket is a funny game. ஒரு நாளைக்கு ஒரு பவுலர் can have a bad day போது நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நான் சொல்ற டீம் பாத்தீங்கன்னா நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா, ஸ்ட்ராங் டாப் 7, and I got top 5 bowlers who are very very strong who can give me 10 overs போது என்னோட டீம் இந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒரு 2 கார்ன்ற மெசேஜ் சரி, that is going to be Jaiswal or Shubman Gill to open the batting, or it's going to be Hardik Pandya or Suryakumar Yadav. No, Hardik Pandya will bowl 6 overs அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. I have to play Hardik Pandya. I want a proper batsman at number 6 na my call will be Suryakumar Yadav. Great. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட்ஸ் in terms of உங்களுடைய தாட்ஸ் வந்து அப்சல்யூட் கிளாரிட்டி அண்ட் எதையும் சுகர் கோட் பண்ணாம ரொம்ப ஹானஸ்டா பேசுனீங்க. வெரி ஹாப்பி. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன இருக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன சார்? அதுதான் எனக்கு for example when I was with the South African team, when we play India, I always wanted my team to win. When I'm not involved in international cricket, I want India to win. It's bottom line simple, being an Indian. But because I want India to win, I always want to be honest in saying what I feel. I might be wrong in someone else's perspective. I would express myself. If அடுத்து the Ireland versus India series வருது, that is starting on 18th in Dublin. So we will probably come up with a review on that when we move forward on that. அதுக்கப்புறம் India is playing a lot of cricket. அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை, அதையும் நம்ம அலசுவோம். Keep supporting us until we come back for the series preview against India versus Ireland. Thank you and goodbye.